Hello students, welcome back to the YouTube classes. So நம்ம இந்த சீரீஸ்ல கிராமர் பார்ட் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்டை தாண்டி இந்த கிராமர் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல முக்கியமான ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே என்ன இருக்கும் அப்படின்னா மாடல் ஆக்சிலரிஸ் இருக்கும். 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் அதுல மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ அந்த டாபிக்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது மாடல் ஆக்சிலரிஸ். இந்த மாடல் ஆக்சிலரிஸோட என்னென்ன ஃபங்க்ஷன், அது எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது, அண்ட் அதை நாம எப்படி அப்ராப்ரியேட்டான மாடல் ஆக்சிலரிஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பாருங்க, இந்த இடத்துல மாடல் ஆக்சிலரிஸோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த சாப்டர்ல நாம தெளிவா பார்க்க போறோம். அதுல முக்கியமா கேன், குட், மே, மைட். ஸோ இந்த 4 வார்த்தைகளும் ரொம்ப இம்பார்ட்டண்டா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மாடல் ஆக்சிலரிஸ். இப்போ மாடல் ஆக்சிலரிஸோட பிரசன்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 9 மாடல் ஆக்சிலரிஸ் அண்ட் அதோட சேர்ந்து செமி மாடல்ஸ் அப்படின்ற ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்கு. டோட்டலா 13 மாடல் ஆக்சிலரிஸ் வில் பி தேர். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பிரைமரி ஆக்சிலரி, அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம், பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு 11 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே எதுக்காக யூஸ் ஆகுது அண்ட் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எந்த இடத்துல அப்ராப்ரியேட்டான மாடல் ஆக்சிலரிஸ் யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். பாருங்க, the uses of shall and will. so may, might, can, could எப்படி பார்க்கறோமோ அதே மாதிரி shall and willும் பார்க்க போறோம். and should, would இதோட மாடல் ஆக்சிலரிஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும், அதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, இந்த சென்டென்சஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு பாருங்க. Visu can help us and may I stay for a few days. Vishal might help you if you ask. Could you lend me this book? You must finish this assignment today. Must. And these words can, may, might, could and must are models. இந்த இடத்துல வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கிற அந்த ஆக்சிலரிஸ் எல்லாமே மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேன், மே, மைட், குட், மஸ்ட் இது எல்லாமே மாடல் ஆக்சிலரிஸ். ஸோ இதுல மாடல் ஆக்சிலரிஸுக்கும் இந்த பி ஃபார்ம் வேர்ப் அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்றது வித்தவுட் மெயின் வேர்ப் இருந்தாலே அது ஒரு ஃபங்க்ஷனா காட்டும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா he is a dancer. அந்த இடத்துல is அப்படின்றது ஒரு ஆக்சிலரியா இருந்தா கூட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிலரி இல்லாமலே அது மெயின் வேர்பாவும் ஆக்ட் ஆகும். he is a dancer. is இருந்தாலே அந்த இடத்துல the sentence gives complete sentence, so complete meaning. சரிங்களா? இப்போ மாடல் ஆக்சிலரியை பாத்தீங்கன்னா he can drive a car, அதாவது மெயின் வேர்புக்கு ஒரு சப்போர்ட்டிவ் வேர்பா தான் இந்த மாடல் ஆக்சிலரி வரும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரெண்ட். சோ இந்த இடத்துல இங்க யூஸ் பண்ணிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாடல் ஆக்சிலரிஸோட யூசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we already know that model auxiliary are verbs, auxiliary verbs. They are used before the main verb to express ability. நல்லா கவனிங்க, இந்த மாடல் ஆக்சிலரியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் அதோட குவாலிட்டிஸ், அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிலிட்டி, பாசிபிலிட்டி, சர்டனிட்டி, சஜஷன், பெர்மிஷன், ஆப்ளிகேஷன், இந்த இடங்கள் எல்லாம் இந்த மாடல் ஆக்சிலரியோட யூசேஜ் ரொம்ப முக்கியமா இருக்கும். and however in many ways they are different from the primary auxiliaries. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பிரைமரி ஆக்சிலரிஸ்ல இருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைமரி ஆக்சிலரிஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஃபார்ம். சோ இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா am, is, are. இதே பாஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா was, were. and have ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா have, has, had. இதே do ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா do, does, did. சோ இது எல்லாமே இந்த 11 ஆக்சிலரியும் ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த 11 மாடல் ஆக்சிலரி, 11 ஹெல்பிங் வேர்ப்ஸும் நாம பிரைமரி ஆக்சிலரி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல பிரைமரி ஆக்சிலரின்னு இந்த 11 ஆக்சிலரி தான் சொல்றோம். அண்ட் மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 13 ஆக்சிலரிஸ் இருக்கு. இந்த 13 மாடல் ஆக்சிலரிஸ் தான் கேன், குட், மே, மைட். இது எல்லாமே சேர்ந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 9 மாடல் ஆக்சிலரிஸ், ஒரு 4
செமி மாடல் ஆக்சிலரிஸ் பார்த்தோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்க 13 ஆக்சிலரிஸா பார்க்குறோம். ஸோ இப்போ இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டுமே மாடல் ஆக்சிலரி அண்ட் ஹெல்பிங் வெர்ப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே ஒரே ஆக்சிலரிஸ் கிடையாது. ஸோ ஆக்சிலரின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படின்றதுனால அது ரெண்டு சேம் யூசேஜ் சேம் ஃபங்க்ஷன் அப்படின்னு நாம டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ வாட் ஆர் த யூசேஜ் ஆஃப் மாடல் ஆக்சிலரிஸ் பாருங்க. மாடல் வெர்ப்ஸ் டு நாட் சேஞ்ச் இன் டென்ஸ். ஸோ மாடல் ஆக்சிலரி என்ன ஆகாது, டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகாது. This means that modal verbs do not have ed forms. அந்த மாடல் ஆக்சிலரி வேர்புக்கு ed ஃபார்மோ பாஸ்ட் ஃபார்மோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மோ கிடையாது. ஸோ அப்போ சம் மாடல் டு நாட் ஹாவ் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ். ஸோ இன்னும் ஒரு சில ஃபார்முக்கு என்ன கிடையாது, மாடலுக்கு பாஸ்ட் ஃபார்மு கிடையாது. ஸோ அதை என்ன சொல்லுவோம், however these use forms independent usage. அந்த மாடல் ஆக்சிலரி மட்டும் நாம இண்டிபெண்டன்ட் யூசேஜ்னு சொல்லுவோம். இதுல முக்கியமான மாடல் ஆக்சிலரிஸ் 8 இருக்கு. என்னலாம், மஸ்ட் சாரி கேன், கேனோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, குட். மேயோட பாஸ்ட் டென்ஸ் மைட். வில் would, ஷால் should. ஸோ இந்த இடத்துல கேன், ஐ கேன் ஸ்விம், ஐ குவிட் ஸ்விம். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, ஐ கேன் ஸ்விம் அப்படின்னா என்னால இப்பவும் ஸ்விம் பண்ண முடியும். ஸோ ஐ குட் ஸ்விம் அப்படின்னா பாஸ்ட் எபிலிட்டி, முன்னாடி என்னால ஸ்விம் பண்ண முடிஞ்சது, இப்ப என்னால முடியல அப்படின்னு சொல்ற இடத்துல நாம ஐ குட் யூஸ் பண்ணுவோம். அதான் பாருங்க, நான் சைல்டா இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடிஞ்சது, ஸ்விம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது we would sit and talk for hours together. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த would அப்படின்றது பாஸ்ட் வில்லிங்னஸை நாம இந்த இடத்துல சொல்லலாம். சரிங்களா? ஸோ மாடல் ஆக்சிலரியை பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட்ல இருந்தாலும் பாஸ்ட்ல இருந்தாலும் சேம் எபிலிட்டியை மீன் பண்ணும். அடுத்தது பாருங்க, மாடல் ஆக்சிலரிஸ் டு நாட் ஹாவ் நான் ஃபைனைட் ஃபார்ம். நான் ஃபைனைட்னா என்ன, மெயின் வெர்ப் ஃபார்மா நம்மளால மாற்ற முடியாது. ஸோ இடி ஃபார்ம் எப்படி கிடையாதுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஜெரண்ட் ஃபார்மும் கிடையாது, இன்ஃபினிட்டிவ் ஃபார்மும் கிடையாது. அண்ட் ரெண்டு மாடல் ஆக்சிலரிஸ் ஒரே வார்த்தையில ஒரே சென்டென்ஸ்ல வராது. ஸோ ஐ கேன் சிங், கேனை வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் மாற்ற முடியுமா, சிங்கை மாத்திடலாம், சிங்கிங் அப்படின்னு போட்டுடலாம். அண்ட் கேனிங் அப்படின்றது கிடையாது. ஸோ இட் இஸ் ராங் யூசேஜ். அடுத்தது ஐ மஸ்ட் பே மை டாக்ஸஸ். ஸோ மஸ்ட் அப்படின்றது டூ மஸ்ட் வராது, பிகாஸ் இட் இஸ் நாட் அ இன்ஃபினிட்டிவ், இட் இஸ் அ மாடல் வெர்ப் இல்லையா. Two or more models cannot be strung together. So might and could, அதாவது இந்த இடத்துல ரெண்டு மாடல் ஆக்சிலரிஸ் சேர்ந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது தவறான யூசேஜ். ஸோ ரெண்டு மாடல் ஆக்சிலரிஸ் எங்க வராது, ஒரே சென்டென்ஸ்ல பக்கத்துல வராது. ஸோ கீப் இன் யுவர் மைண்ட், இது எல்லாமே யூசேஜ் ஆஃப் மாடல் ஆக்சிலரிஸ். அடுத்தது in verb phrases when the main verb is preceded by auxiliary verbs, the modal verbs comes first before any other auxiliary verb and the main verb. So modal auxiliary தான் எப்பவுமே main verb அல்லது வேற ஏதாவது auxiliary verb இருந்தா கூட previous என்ன வரணும், modal auxiliaries தான் வரணும். So Priya may have taken the books. So இந்த இடத்துல ஒரு primary auxiliary இருக்கு, இருந்தாலும் முன்னாடி தான் வரணும் இல்லையா. So Priya have may taken வந்ததுன்னா அது தவறான யூசேஜ். So அப்ப may have taken. They are not on the table. And must have been waiting. So அப்ப must have been, must என்ற ஆக்சிலரி மாடல் ஆக்சிலரி தான் பிரைமரி ஆக்சிலரிக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ எப்பவுமே கீப் இன் யுவர் மைண்ட், ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி ரெண்டு ஆக்சிலரி வந்திருந்தா கூட பிரைமரி ஆக்சிலரிக்கு முன்னாடியே நாம என்ன யூஸ் பண்ணிருக்கணும், மாடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணிருக்கணும். அடுத்த ரூல் என்னன்னு பாருங்க, we form negative sentences by adding not after the model. இதை எப்படி நீங்க நெகட்டிவ்ல மாத்தணும் அப்படின்னா, மாடல் ஆக்சிலரி பக்கத்திலேயே not ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், நெகட்டிவ் ஆயிடும். she thought she might not reach on time. You must not smoke here. So இது எல்லாமே மாடல் ஆக்சிலரி நெகட்டிவ்ல மாத்தும் போது cannot, could not, may not, might not, should not, will not, would not அப்படின்ற எல்லாமே not ஆட் பண்ணும்போது மாடல் ஆக்சிலரிஸ் அந்த சென்டென்ஸை நெகட்டிவ் ஃபார்ம்ல மாத்திடும். So அதுக்கு அடுத்து பாருங்க, in questions model auxiliaries come before the subject. அப்போ how do we make questions? எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னாலே ஆக்சிலரிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் இல்லையா. முக்கியமா நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஆக்சிலரியை பிளேஸ் பண்ணிட்டா இட் வில் சேஞ்ச் இன்டு கொஸ்டின் இல்லைங்களா. ஸோ அதை தான் பாருங்க, இந்த மாடல் ஆக்சிலரியை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா இப்போ இந்த தே கேன் டேக் த லாஸ்ட் பஸ் இருக்கு இல்லையா. இப்போ இந்த கேனை வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா கேன் தே டேக் த லாஸ்ட் பஸ், அவ்வளவுதான். ஸோ இட் இஸ் சேஞ்ச் இன்டு
இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி மாடல் ஆக்சிலரியை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஆயிடும். சரியா? இதே நீங்க ஒருவேளை WH கொஸ்டினா மாத்தணும் அப்படின்னா இந்த ஆக்சிலரிக்கு முன்னாடி WH வேர்டை போடணும். ஹவுன்ற கொஸ்டின் போடுறீங்கன்னு வச்சுக்க. ஸோ அப்போ ஹவு கேன் தே டேக் த லாஸ்ட் பஸ், அது WH கொஸ்டினா மாறிடும். சரிங்களா? ஸோ ஆக்சிலரியை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணா அது எஸ்ஆர்னோ டைப் ஆஃப் கொஸ்டின். அந்த எஸ்ஆர்னோ டைப் ஆஃப் ஆக்சிலரிக்கு முன்னாடி WH வேர்டை பிளேஸ் பண்ணிட்டா அது WH கொஸ்டினா சேஞ்ச் ஆயிடும். ஸோ எஸ், இதை வந்து நம்மளால ஒரு சின்ன ஆன்சராகவும் உங்களால கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஸ்மால் ஷார்ட் ஆன்சராகவும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். கேன் தே டேக் த லாஸ்ட் பஸ், அதுக்கு ஆன்சர் என்ன? எஸ் தே கேன். அப்போ இது என்ன ஆயிடுச்சு? ஒரு ஷார்ட்டான சென்டென்ஸ் ஆயிடுச்சு. யூ ஷுட் ஹெல்ப் யூ, ஷுட் ஹி ஹெல்ப் யூ, எஸ் ஹி ஷுட். ஸோ இதே ஃபார்மேஷன் தான். கொஸ்டினை மாற்றணும் அப்படின்னா ஆக்சிலரியை வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணிடுங்க, அண்ட் அதே ஆன்சராகவும் ஷார்ட்டா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த ரூல் என்னன்னு பாருங்க. மாடல்ஸ் கேன் பி யூஸ் டு அவாய்ட் ரிப்பீட்டேஷன். ஸோ ரிப்பீட்டேஷனை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? மாடல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மீரா கேன் பிளே த பியானோ, சோ கேன் நிகில். மீராவுக்கும் பியானோ பிளே பண்ண தெரியும், அதே மாதிரி நிகிலுக்கும் பிளே பண்ண தெரியும். ஸோ அப்ப ரிப்பீட்டட் யூசேஜை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அவாய்ட் பண்ணிக்கலாம். தே won't reach on time, will the children, neither will the children அப்படின்னு நீங்க அந்த சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரிப்பீட்டட் யூசேஜ்ல சென்டென்ஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஷார்ட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேன், குட், மே அண்ட் மைட். இதை என்ன பண்ணலாம் பாருங்க. கேன் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் எபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி. முக்கியமா கேன் அப்படின்றது எபிலிட்டியை மீன் பண்றது தான். எபிலிட்டி அப்படின்னா ஐ கேன் டிரா எ பிக்சர், ஐ கேன் டிரைவ் எ கார், அது எல்லாமே எபிலிட்டியை மீன் பண்ணக்கூடிய வார்த்தை. ஸோ அப்ப ரித்தேஷ் கேன் குக் வெல். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? எபிலிட்டி இருக்கு. A holiday trip can be expensive. ஸோ இந்த இடத்துல பாசிபிலிட்டிக்காக இருக்கு. அடுத்தது குட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எபிலிட்டி ஆர் பாசிபிலிட்டி இன் த பாஸ்ட். ஸோ அப்ப பாஸ்ட் இருக்கு, பாஸ்ட் எபிலிட்டி அண்ட் பாஸ்ட் பாசிபிலிட்டிக்கு நாம என்ன யூஸ் பண்றோம்? குட் யூஸ் பண்றோம். I could play guitar but I am out of practice now. ஸோ என்னால சின்ன வயசுல என்ன பண்ண முடிஞ்சது? கிட்டார் வாசிக்க முடிஞ்சது. பட் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அவுட் ஆஃப் பிராக்டிஸ்ல இருக்கேன். ஸோ ஐ குட் நாட். இந்த இடத்துல அதே தான். ஸோ வி லெஃப்ட் so late we could have missed the plane. இந்த இடத்துல could have அந்த இடத்துலயே என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? பாசிபிலிட்டியை மீன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப பாஸ்ட் எபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டிக்கு could யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க. To talk about future possibilities, might or could are used. So இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? might or could வந்து future possibilityக்கு யூஸ் பண்ணிக்கலாம். And they are often synonyms. mightக்கும் couldக்கும் future possibilityயும் நாம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. It could rain today. அப்ப ரெயின் அப்படின்றதுக்கு பதிலா might யூஸ் பண்ணியிருந்தாலும் it might rain அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். So we might have an extra class tomorrow. So இது வந்து பாசிபிலிட்டி. ரெண்டுத்துக்கும் நீங்க could or might ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க. To suggest a choice or an option we use could, though the informal can is also used for this purpose. So இந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? good அப்படி யூஸ் பண்றதுக்கு பதிலா can யூஸ் பண்ணாலும் இன்ஃபார்மல் பர்பஸ்க்காக நீங்க அந்த மாடல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ both are same அப்படின்ற மாதிரி அதோட யூசேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க. To give instructions or permission, to ask for permission, both may and can are used. இந்த இடத்துல பெர்மிஷனுக்காக நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? மே எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ அதே மாதிரி கேன் யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். யூ மே லீவ் நவ், அப்போ மோர் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அத கேன் யூஸ் பண்ணாலும் யூ கேன் பிகின் த டெஸ்ட் ஃபார் இன் 10 minutes. ஸோ இந்த இடத்துல மே அண்ட் கேன் ரெண்டுமே என்ன இருக்கு? இந்த இடத்துல ஒரு பெர்மிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் பெர்மிஷனுக்காகவும் மே அல்லது கேன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க. கேன் அண்ட் குட் ஆர் யூஸ் டு ஆஸ்க் அபவுட் present or future possibilities. ஸோ ஃபியூச்சர் பாசிபிலிட்டிக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கேன், குட் யூஸ் பண்ணிக்கலாம். when can we get the results? could she become the new head girl? could this be a trick? இது ரெண்டுத்துக்குமே கேனும் யூஸ் பண்ணிக்கலாம், குட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சென்டென்சஸ்க்கோட பொலைட்னஸை பொறுத்து நாம அந்த இடத்துல யூசேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாடல் ஆக்சிலரியோட ஃபீச்சர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். We use questions with the models may, can, could and might to make polite offers and request. These are four interchangeable.
ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மே யூஸ் பண்ணலாம், கேன் யூஸ் பண்ணலாம், குட் யூஸ் பண்ணலாம், மைட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நாலுமே ஒரே இடத்துல நாலுத்தையுமே நீங்க ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நாலுமே என்ன இருக்கு, சிமிலர் மீனிங்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அப்போ இன்டர்சேஞ்சபிள் அப்படின்னா இந்த நாலு வார்த்தையில எந்த வார்த்தையை அந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணாலும் இட் கிவ்ஸ் அதே கரெக்ட் மீனிங்கை கொடுக்கும். ஸோ அப்போ கேன் ஐ ஹெல்ப் யூ, குட் யூ ஹெல்ப் மீ ரீஅரேஞ்ச் த ஃபர்னிச்சர், மே ஐ see your ticket please, can we have some tea please, might I make suggestion, may I offer you a cup of tea. ஸோ இந்த இடத்துல இந்த எல்லா வார்த்தையுமே நாம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா வார்த்தையுமே இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம், அது சேம் மீனிங்கை தான் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த பாயிண்டோட ரூல். அடுத்தது பாருங்க, we make the simple future tense by using shall or will plus main. இந்த simple future tense ல shall யூஸ் பண்ணுவோம் அல்லது will யூஸ் பண்ணுவோம் plus v1 plus ஆப்ஜெக்ட் இருக்கலாம் அல்லது இல்லாம கூட இருக்கலாம். ஸோ ஷேல் அல்லது வில் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும். சரிங்களா? they will take a train, மோஸ்ட்லி சிம்பிள் ஃபியூச்சர்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஷேல் அண்ட் வில் யூஸ் பண்ணுவோம். அந்த ஷேலுக்கும் வில்லுக்கும் யூசேஜ் வந்து பழைய மெத்தட் படி ஷேல் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வில் வந்து செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ட்ரெடிஷனல் கிராமர் prescribes that shall is used to be used with a ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சப்ஜெக்டுக்கு ஐக்கும் விக்கு மட்டும் ஷேல் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் வில் அப்படின்ற ப்ரொனவுன் அதர் சப்ஜெக்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க ஹவவர் இன் கண்டெம்பரரி இங்கிலீஷ், அதாவது இப்போ மாடர்ன் இங்கிலீஷ்ல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ரூல் வந்து இக்னோர்டு, அண்ட் வில் இஸ் யூஸ்டு வித் ஆல் டைப் ஆஃப் சப்ஜெக்ட். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், வில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பழைய ட்ரெடிஷனல் மெத்தடில் ஷேல் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அதை அந்த ரூல் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இப்போ கண்டெம்பரரி இங்கிலீஷ் அப்படின்னா இப்போ ரீசெண்டா மாடர்ன் இங்கிலீஷ்ல வில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே காமனான மீனிங் தான். அடுத்து பாருங்க, வில் அண்ட் ஷால் ஆர் யூஸ்ட் டு ஷோ டிட்டர்மினேஷன் ஆர் ப்ராமிஸ் அண்ட் சம்டைம்ஸ் எ த்ரெட். ஸோ இந்த இடத்துல டிட்டர்மினேஷன் ஆர் ப்ராமிஸை மென்ஷன் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம், வில் அண்ட் ஷால் யூஸ் பண்றோம். ஐ வில் ஸ்கோர் வெல் இன் த டெஸ்ட், இது வந்து டிட்டர்மினேஷன், நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. ஐ வில் கெட் யூ a நியூ பைக் ஃபார் யுவர் பர்த்டே, இது வந்து பெர்மிஷன். த பெஸ்ட் பெயிண்டிங் ஷால் பி ஆக்ஷன்டு, இந்த இடத்துல இது பாசிபிலிட்டி. ஸோ அப்போ இந்த இடத்துல சம்டைம்ஸ் எனி ஒன் ஹூ பிரேக்ஸ் த ரூல்ஸ் ஷால் பி பனிஷ்டு. ஸோ ஷால் அப்படின்றது ஒரு த்ரெட்டனிங்னா பயமுறுத்துறது, அந்த வார்த்தைக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஷால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஷால் அண்ட் வில்ல எல்லா இடத்துலையும் காமனாக யூஸ் பண்றோம். will is used to make a request to ask favors. So requestionக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம், will யூஸ் பண்றோம். will you lend me your book, will you shut the door please, இது ரெண்டுமே requestion, ask, request or favors, something நமக்கு ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்ற ஃபேவர்ஸ்க்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த will யூஸ் பண்ணலாம். often will used to express impatience or anger, கோபத்துல வெளிப்படுத்துற வார்த்தைகளுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், will யூஸ் பண்ணிக்கலாம். and also use must in the similar situation, but it is more like a rhetorical question. so இந்த இடத்துல must நீங்க will பதில் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது வந்து ஒரு rhetorical question மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால we should use will. will you stop fighting, will this journey never end, must you always fight, must she always find fault with everyone. so இந்த இடத்துல mustக்கு பதிலா will அப்படின்றது ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ வில்லு எடுக்கிற இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஆங்கராகவும் ஒரு இம்பேஷனாகவும் இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வில்ல வந்து நீங்க ஒருத்தர் கொஸ்டின் கேட்கறதுக்கோ அல்லது உங்களோட பொறுமையை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக, பொறுமை இல்லாததை எக்ஸ்பிரஸ் பண்ண கொஸ்டின் கேட்பேன் இல்லையா, will you stop fighting, will you come with me அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல நாம இந்த வில்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் மஸ்ட். will is also used to ask information கேட்கறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், will யூஸ் பண்ணிக்கலாம். will we have to school tomorrow. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகவும் நாம will யூஸ் பண்ணிக்கலாம். will the solar eclipse be visible in Nasik. அடுத்தது பாருங்க, both will and shall are used to ask about an option in WH question. ஸோ will நாம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம், will shall WH கொஸ்டினுக்கு ஃப்ரேம் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. who will clean this car, when shall we meet again.
ஸோ இந்த இடத்துல ஷாலும் will எதுக்காக யூஸ் பண்றோம்? யூஸ் டு ஆஸ்க் அபவுட் ஆப்ஷன். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீ பண்றியா பண்ணலையா, இல்ல கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்றதுக்காக அந்த இடத்துல will shall வந்து யூஸ் பண்ணிருப்போம். When we ask about a preference or make a polite offer, we use shall. So இந்த இடத்துல shall யூஸ் பண்ணிக்கிறோம். Should is also used here. Shall யூஸ் பண்ணிக்கலாம், should யூஸ் பண்ணிக்கலாம். Polite preferenceக்காக, polite offerக்காக. Shall I switch off the lights? Shall we go home? Should we take this shortcut? இந்த இடத்துல suggestion applicable இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு suggestionக்காக shall we go to the movie? அந்த இடத்துல ஒரு suggestion applicable ஆகுதா? ஸோ அதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நாம என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த shall யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா இந்த பொலைட் ஆஃபர்ஸ்க்கு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? shall யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க should and would. இந்த should and would வந்து மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா should is used to talk about an obligation or advice. அட்வைஸ்க்கு ஆப்ளிகேஷனுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? should யூஸ் பண்றோம். and in this sense it is synonymous with ought to. இந்த இடத்துல shouldக்கு முக்கியமான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ought to. ஸோ ought to நாலும் டியூட்டியை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஸோ அப்ப should யூஸ் பண்ற இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ought to யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப ought to and should ரெண்டுமே சேம் சிமிலாரிட்டி தான். அதான் சினோனிம்ஸ் பாருங்க, ரெண்டுமே சிமிலர் மீனிங் தான் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. must is also used to express obligation, though it is somewhat stronger than should. should விட must யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா சொல்லக்கூடிய விஷயத்துல you must complete your task அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, அந்த இடத்துல should விட must அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நெசசிட்டியை மீன் பண்ணக்கூடிய இடங்கள்ல இருக்கு இல்லையா, அதனால shouldக்கு பதிலா must யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் பேர் அப்படின்னா shouldக்கும் ought-க்கும் ரொம்ப சிமிலாரிட்டி உள்ளது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க you should apologize your behavior. so should இருக்கிற இடத்துல நீங்க must போடலாம். you must apologize for your behavior. அடுத்தது we should fulfill our duties and our rights will follow. you should see a doctor, you must get a driving license, you must look after your younger sister. இதுல இந்த mustக்கும் shouldக்கும் ரொம்ப பேர் தான். நீங்க எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணாலும் ரொம்ப கரெக்டான மீனிங் தான், அதுல எந்த சேஞ்சும் வராது. and when we want to ask for advice or a suggestion or ask if an obligation exists, we should end question. should யூஸ் பண்ணும்போது கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். should I buy this pair of shoes? should I leave the tip? இந்த இடத்துல should வந்து ஒரு ஆப்ளிகேஷனுக்காகவோ அட்வைஸ்க்காகவோ சஜஷனுக்காகவோ என்ன பண்ணிக்கலாம்? should யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இந்த should யூஸ் பண்ணும்போது அது ஆப்ளிகேஷன் அல்லது சஜஷன் அப்படின்றத நம்ம கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். would is used to talk about actions or habit in the past. பாஸ்ட்ல இருக்கக்கூடிய habitual or actions நாம என்ன யூஸ் பண்ணுவோம்? would யூஸ் பண்ணுவோம். I would like some ice cream please. and இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன், ஒரு முன்னாடி நடந்த ஆக்ஷனை மென்ஷன் பண்றதுக்காகவோ இல்ல பொலைட் ரெக்வெஸ்டேஷனுக்காகவோ நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? would யூஸ் பண்ணிக்கலாம். I would like to know what is going on. would you like anything else? where would you like to go now? ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் ஹேபிட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பொலைட் ரெக்வெஸ்டேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? would யூஸ் பண்ணிக்கலாம். would is used to make a polite request. அதான் சொன்னேன் இதுக்கு முன்னாடியே, polite request அப்படின்றதுக்கு would தான் ரொம்ப ஃபெமிலியரான வேர்டா இருக்கும். நாம ஒரு ஆங்கரிங் பண்றோம் அல்லது ஒரு காம்பேரிங் பண்றோம் அப்படின்னா ஸ்டேஜ் மேல நிற்கும் போது I would like to call the principal on the stage அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல இன்னும் பொலைட்டான ஒரு ஃபார்ம் வே ஆஃப் அப்ரோச்சிங்கா அது மீன் பண்ணும். ஸோ அப்போ would அப்படின்றத மோஸ்ட்லி பொலைட் ஆஃபர்ஸ்க்கு ரெக்வெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். In Cochin, we would walk along the beach every night. The old gardener would chase us away when we went into his orchard, pluck mangoes. ஸோ இந்த இடத்துல ஆஃபர்ஸ்க்கோ இல்லை பொலைட் ரெக்வெஸ்டேஷனுக்கோ would யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, when we want to express a wish, would or could is used. எப்போ நீங்க வந்து ஒரு விஷை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக மீன் பண்ணும்போது would or could யூஸ் பண்ணிக்கலாம். I wish they would listen. I wish I could come to your party. அடுத்து பாருங்க, to express probability or certainty, must is used. இந்த இடத்துல they left early, must have reached by now. The new phone must cost a lot of money. I can find
மை வாட்ச் எனிவேர் இட் மஸ்ட் பி லாஸ்ட். ஸோ இதில் சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, we use must or should to express obligation or WH question. WH questionல obligation express பண்றதுக்காக must or should யூஸ் பண்ணிக்கலாம். So when must we reach? How much money must I take? What should we bring? Whom should we report to? ஆக்சுவலா இந்த மாடல் ஆக்சிலரிஸோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலைட் அண்ட் பாஸ்ட் எபிலிட்டி, பாசிபிலிட்டி, ரெக்வசேஷன், ஆஃபர்ஸ், சஜஷன், இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா மாடல் ஆக்சிலரிஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடல் ஆக்சிலரிஸை யூஸ் பண்ணுறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் 1 marks. அண்ட் நீங்கள் ரைட் பண்ணும்போது, அதாவது ரைட்டிங் ஸ்கில் யூஸ் பண்ணும்போது யூ கேன் ரைட் கிளியர்லி வித்தவுட் எக்ஸ்பிரஸிங் யுவர் ஐடியாஸ். கிளியராக என்ன ஐடியாஸ் வந்து நம்ம டெலிவர் பண்ண வரமோ அதை வந்து நம்ம மிஸ்டேக் இல்லாமல் நம்மளால கொடுக்க முடியும். சரியா? மாடல் ஆக்சிலரிஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மெயின் வேர்ப் கூட தான் வரும்னு பார்த்துட்டோம். அண்ட் பிரைமரி ஆக்சிலரிஸுக்கும் மாடல் ஆக்சிலரிஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஆக்சிலரிஸ் எப்பவுமே தனியாக வந்தாலும் மீனிங் கொடுக்கும், ஆனால் மாடல் ஆக்சிலரிஸ் எப்பவும் மெயின் வேர்ப் கூட தான் வரும். ஸோ ரைட், அடுத்த வீடியோவில் நாம இதை இன்னும் டீட்டெயிலாகவும் அண்ட் அடுத்தடுத்த டாபிக்ஸை கவர் பண்ணியும் அடுத்தடுத்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்கலாம். கீப் இன் யுவர் மைண்ட், இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி you can revise model auxiliaries and you can get marks in the examinations. Till then, watch the end. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த யூசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா you can put the comment in the comment box. I will give a reply to you. And thank you. And once again, we will meet in the next video. Thank you so much.